வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஈஸியா ஜெயிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மாணவர்கள் பிளஸ் டூ முடிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஓடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் டாக்டர் ஆகிறதும் என்ஜினியர் ஆகிறதும் சாத்தியமான விஷயமே கிடையாது. அதை தவிர அரசு பணிகள் நிறைய இருக்கு. அந்த அரசு பணியில தேர்வாகிறதுக்கு நிறைய போட்டி தேர்வுகள் நடக்குது. நிறைய மாணவர்கள் அரசு பணியை தங்களுடைய லட்சியமா வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அரசு பணியை நோக்கமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவுல மட்டுமில்லாமல் இந்திய அளவுல மட்டுமில்லாமல் சர்வதேச அளவுகளையும் பல்வேறு போட்டி தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டிகளை எப்படி சந்திக்கிறது, அந்த போட்டி தேர்வுகள்ல தோல்வி அடைந்தாலும் எப்படி மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எழுதி தேர்வு பெறுவது போன்ற தகவல்களோடு அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் சேர்த்து வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறாங்க போட்டித் தேர்வு நோக்கில் இந்திய அரசியலமைப்பு என்ற நூலின் ஆசிரியர், போட்டித் தேர்வு மைய பயிற்சியாளர், சிறந்த தன்னம்பிக்கையாளர், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர் திரு தினேஷ் பகத் அவர்கள். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நேயர்களே, கேட்கலாம், பயன்பெறலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஈஸியா ஜெயிக்கலாம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போட்டித் தேர்வு வெற்றி பெறுவதற்கு மன உறுதியினை எப்படி கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கறத கேட்க இருக்கோம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் பழைய திரைப்பட பாடலை கேட்டிருக்கீங்களா? கேட்கல அப்படின்னா ஒரு முறை இந்த பாடலை கேட்டு பாருங்க. வாழ்க்கையில அடிபட்டு பிரச்சனைகள்ல விழுந்து அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வருபவர்களே சாதனையாளர்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் கூறி இருக்கிறார். அது முற்றிலும் உண்மைதான். ஆனாலும் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் ஒரு லட்சிய ஆசை. அது எந்த சூழ்நிலையிலும் அந்த லட்சியத்தை விட்டு விலகாத விடாமுயற்சி தான் அவருக்கு வெற்றியினை பெற்று தரும். வாழ்க்கையில பல தோல்விகளை கடந்து வெற்றி பெறுபவர்களை பீனிக்ஸ் பறவையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. பீனிக்ஸ் பறவை பத்தி ஒரு புராண கதை சொல்றேன். இத கிரேக்க ரோமானியர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதைய பீனிக்ஸ் பறவைக்கு எப்படியாவது சூரியனை தொட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையா. சூரியனை நோக்கி விடாபடியா பறந்து போகுமா. ஆனா குறிப்பிட்ட தூரம் வரதான் அதால போக முடியுமா. ஏன்னா சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம உடல் கருகி சாம்பலாகி மண்ணில் விழுந்துருமா. விழுந்துதான் போயிட்டோமே அப்படின்னு சோர்ந்து போகாதான் பீனிக்ஸ் பறவை மீண்டும் தன்னுடைய சாம்பலை உடல்ல பூசிக்கிட்டு புதிய உத்வேகத்தோட தனது முயற்சியை மேற்கொள்ளுமா. இது வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் காலங்காலமா சொல்லப்பட்டு வந்த கதையா இருக்கலாம். ஆனா எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு சக்தி, அதாவது தன்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பீனிக்ஸ் பறவைக்கு இருப்பதாக நம்பப்படுது. அதனாலதான் பல முறை தோல்வி அடைந்திருந்தாலும் மறுபடியும் வெற்றியை நோக்கி செல்பவர்களை பீனிக்ஸ் பறவைக்கு உவமையாக சொல்றாங்க. ஆக்கம் எழுந்தும் என்று அல்லாவார், ஊக்கம் உருவந்தும் கைதுடையார். இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் தேடிய செல்வங்கள் அனைத்தும் இலக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள். நம்மால் போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மையோட இருப்பவர்களால போட்டித் தேர்வுல மட்டும் இல்ல போட்டி மிகுந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற பலருக்கும் ஒரு எண்ணம் தோணும். என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, என்னோட படிச்சவங்க எல்லாம் நல்ல ஒரு பதவியில இருக்காங்க, நானும் நல்லா தான் படிக்கிறேன், ஆனா வெற்றி பெற முடியல, அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. தமக்கு வரும் துன்பங்களை தவிடுபொடியாக்கி கிடைத்த அனுபவங்களை கொண்டு வீரநடை போடுபவங்களுக்கு தான் வெற்றியாளர்கள். இந்திய ரயில்வே துறையில பணிபுரியணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஆண்டுதோறும் ரயில்வே துறையின் மூலம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதிகமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பெரும்பாலும் வட மாநில இந்தியர்களே இத்தேர்வுல விண்ணப்பம் செய்து வேலைவாய்ப்பும் பெறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் ரயில்வே தேர்வுகள் எழுதவே முன்வருவதே இல்லை. இருப்பினும் ஒரு சில மாணவர்கள் இத்தேர்வுகளில் வெற்றி பெற்று பணி வாய்ப்பும் பெறாங்க. RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. RRB JE, அதாவது JE அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர். அடுத்து RRB பாராமெடிக்கல் ஆர்ட் சேர்ப்பு. அடுத்து RBF கான்ஸ்டபிள் தேர்வு. அப்புறம் RI
டிஎஸ் ஆட்சேர்ப்பு, அப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு, அப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி, அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு. சோ இது போல கிட்டத்தட்ட பல்வேறு வகையான தேர்வுகளை ஒவ்வொரு வருஷமும் ஆர்ஆர்பி நடத்துது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி நடத்துற ஜேஇ எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆர்ஆர்பி ஜேஇக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக கல்வி தகுதியை பெற்றிருக்கணும். உதாரணமா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா டிப்ளமோ அல்லது டிகிரி இன் இன்ஜினியரிங், அதாவது பி இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஜூனியர் இன்ஜினியருக்கு. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த பிரிவுல வேலைக்கு போகணும் அப்படின்னா பிஜிடிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிஏ, பிடெக் ஐடி, இதுல ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தா ஜேஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா வேலைக்கு போகலாம். அடுத்து இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொது பிரிவினர் ஜிடி ஜெனரல் டேப் 18 வயசுல இருந்து 33 வயது வரை இந்த தேர்வு எழுதலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது ஓபிசி பிரிவினர் 3 ஆண்டு தளர்வுகளுடன் 36 வயது வரை இந்த தேர்வு எழுதலாம். பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினர் 5 ஆண்டு வயது தளர்வுடன் 38 வயது வரையிலும் தேர்வுனை எழுதலாம். இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 கட்டங்களா இந்த தேர்வு நடைபெறும். முதல் கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி ஒண்ணும்பாங்க. சிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது சிஸ்டத்திலே நம்ம கம்ப்யூட்டர்லயே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2, இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இந்த ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், அடுத்து ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின், அடுத்தது ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ், மொத்தமா 100 கொஸ்டின்ஸுக்கு 100 மதிப்பெண்களுக்கு இந்த ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி எக்ஸாம் 1 நடைபெறும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 உடைய எக்ஸாம் பேட்டர்ன். இது என்ன அப்படின்னா, ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 15 கொஸ்டின், பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின், கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். இந்த தேர்வுல தேர்ச்சி பெறுவதற்கான குறைந்தபட்ச மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 40% மார்க் எடுத்தாலே போதும். தவறாக ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா 3ல ஒரு பங்கு மதிப்பெண் இதுல குறைச்சுக்குவாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஆர்ஆர்பி சிபிடி 1, ஆர்ஆர்பி சிபிடி 2 ரெண்டுலையும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செய்த பிறகு ஜூனியர் இன்ஜினியராக ரயில்வே துறையில் பணியிடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நிகழ்ச்சியில ஆர்ஆர்பி தேர்வு வாரியம் நடத்தப்படும் இன்னொரு தேர்வு பத்தி பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் தினேஷ். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் திரு தினேஷ் பகத் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா? அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிகா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அது என்ன புக்குங்க? முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ. இந்த சா பிரியா இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல, பழங்குடியினவிங்க, ஆமாங்க, அவங்க மேல எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையானவிங்க. அவங்க புத்தகம் வந்திருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க? அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. 73 73 53 90 90. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 73 73 53 90 90. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி, என்ன விலைங்க? 100 ரூபா தான் ஜாமி. சரி சரிங்க. போடுற பட்டா தேக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாத்தா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் கூட வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி இது கலை
இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.